ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சக்ஸஸ்ஃபுல்லாக எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக ரிசல்ட்டும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் புது சிஎம்ஐ தமிழ்நாடு பார்க்க போகுது. எலெக்ஷனை நம்ம என்ன நினைக்கிறோம்? ஒரு நாள் போய் ஓட்டு போடணும், ஒரு நாள் ரிசல்ட்டை பார்க்கணும், அவ்வளோதான் முடிஞ்சு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் ஒரு எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு பின்னாடி எவ்வளோ வேலைகள் இருக்குது தெரியுமா? அது எஸ்பெஷலி அரசு அதிகாரியை போய் கேட்டிங்கன்னா தெரியும். குறிப்பாக வருவாய்த்துறையில் பணிபுரியறவங்களை கேட்டிங்கன்னா அவ்வளோ சொல்லுவாங்க. சரியா? நானும் வருவாய்த்துறையில் பணிபுரிந்தேன். இந்த எலெக்ஷனை அப் டு டேட், அதாவது ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் எலெக்ஷன் டியூட்டியை பார்த்ததுனால நான் உங்ககிட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் ஷேர் பண்ண போகிறேன். இதை ஏன் சார் என்கிட்ட ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா, நாளைக்கு நீங்கள் ஏதோ ஒரு படித்து கண்டிப்பாக வருவாய்த்துறையில் வரதான் போகிறீங்க. அது குரூப் 1லேயும் வரலாம், குரூப் 2லேயும் வரதான் போகிறீங்க. சரியா? அப்போ வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எலெக்ஷன் டியூட்டி பார்க்க தான் போகிறீங்க. அதனால இப்போவே நீங்கள் என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ முடிவில் இவ்வளோ விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிய வரும். சரியா? ஒன்றுனா சொல்லட்டா, என்னென்ன நடக்கும்னு சொல்லட்டா. பாருங்க, எலெக்ஷன் டேட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, தெரிய வந்தது அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு ப்ரொசீடிங்கை யார் போடுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போடுவாங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தாலுக் ஆஃபீஸ் தெரியும் இல்லையா? தாலுக் ஆஃபீஸில் ஒவ்வொரு தாலுக் ஆஃபீஸும் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு ப்ரொசீடிங்கை போடுவாங்க. அந்த ப்ரொசீடிங்கில் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்தெந்த டீம் வந்து எந்தெந்த எலெக்ஷன் வேலைகளை பார்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு விவரங்கள் இருக்கும் அந்த ஆணையில். அந்த ஆணையை யார் பிறப்பிப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு புதுசாக ஒரு அலுவலர் வருவார். அந்த அலுவலர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதாவது தமிழ்ல தேர்தல் நடத்தும் அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ண உடனே தாலுக் ஆஃபீஸ்ல யாரும் வேலை செய்ய மாட்டாங்க. புதுசா ஒரு ஆஃபீஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த ஆஃபீஸ் பேரு தேர்தல் நடத்தும் அலுவலகம். அந்த ஆஃபீஸோடைய தலைவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதாவது தேர்தல் நடத்தும் அலுவலர் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இவர் தான் என்ன பண்ணுவார் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆணையை பிறப்பிப்பாரு. அந்த ஆணையில என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்தெந்த டீம் எலெக்ஷன் வேலைகளை பார்க்க போகுது. சரியா? நான் என்ன சொல்ல போறேன்னா, இந்த டீமை பத்தி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். இந்த டீம் எந்தெந்த வேலையெல்லாம் பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டுனாலே எலெக்ஷன் வேலையை கம்ப்ளீட்டா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னெல்லாம் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரியா? எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ண உடனே எந்த டீமுக்கு வேலை அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலெக்ஷன் புரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, கோட் ஆஃப் கண்டக்ட் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த வேலையே ஸ்டார்ட் ஆயிடும். கரெக்டா? அந்த ரூல்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அந்த ரூல்ஸ், அதாவது அந்த நெறிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபிளையிங் ஸ்குவாட், அதாவது பறக்கும் படைகள்னு கேள்விப்பட்டிருப்பீங்களா, அவங்க டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு ஈவினிங் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, அன்னைக்கு நைட் சண்டே அனௌன்ஸ் பண்ணாங்க தெரியுமா இந்த எலெக்ஷனு. அன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணிட்டாங்க, இவங்க பணியை தொடங்கிட்டாங்க. அதாவது வீடியோ சர்வைலன்ஸ் டீம் இருப்பாங்க, ஃபிளையிங் ஸ்குவாட் டீம் இருப்பாங்க, ஸ்டாட்டிக் சர்வைலன்ஸ் டீம்னு சொல்லிட்டு 3 டீமா இருப்பாங்க. இவங்க 3 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா 3 ஷிஃப்டா ஒர்க் பண்ணுவாங்க. இவங்களை கண்காணிக்கிறதுக்கு யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீம், அதாவது ரெவன்யூ சைட்ல இருந்து ஒரு டீம் ஒர்க் பண்ணும். என்ன பண்ணுவாங்க அப்படின்னு, இவங்க கரெக்டா வராங்களா, ஏதாச்சும் மணி எடுக்கிறாங்களா, கார்லயோ பைக்லயோ ஏதாச்சும், அதாவது வரம்புக்கு மீறி மணி எடுத்துட்டு போறாங்க தெரியும் இல்லையா, வரம்புக்கு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டு போனா அது என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணுவாங்க, சீஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி சீஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒப்படைப்பாங்க. இதையெல்லாம் யார் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இந்த டீம் தான் பார்க்கும். அதாவது விஎஸ்டி டீம், எஸ்எஸ்சி டீம், அதாவது இந்த 3 பேர் வச்ச ஒரு டீம் செயல்படும். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க 3 பேரையும் கண்காணிக்கிறது ஒரு டீம் செயல்படும். எலெக்ஷன் டேட் எப்போ அனௌன்ஸ் பண்றாங்களோ அதுல இருந்து பிரச்சாரம் முடியுது பாத்தீங்களா, அது வரைக்கும் கூட இல்ல, எலெக்ஷன் அதாவது போலிங் டே அன்னைக்கு ஓட்டு போடுற டே வரைக்கும் இவங்க ஒர்க் பண்ணுவாங்க. ஒரு இடத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, எலெக்ஷன் இமிடியேட்னு போட்டு கார்ல என்ன பண்ணுவாங்க, வெயிட் பண்ணிட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த டீமை கண்காணிக்கிறது ஒரு டீம் ஒர்க் பண்ணும். இவங்க எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்றதுல இருந்து முடிகிற வரைக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை கண்டினியூஸா ஷிஃப்ட் ஒர்க்கா பார்த்துட்டு இருக்காங்க. சரியா? அடுத்தது பர்மிஷன் டீம்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க. பர்மிஷன் டீம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேர்லயே இருக்கு பாருங்க, ஒண்ணும் இல்ல, பிரச்சாரத்துக்கு பர்மிஷன் கேட்காம போய் பிரச்சாரம் பண்ணக்கூடாது. எந்த கட்சியினரா இருந்தாலும் சரி, என்ன பண்ணோம் பார்த்தீங்கன்னா தொண்டு பிரச்சாரம் கொடுக்கறதா இருந்தாலும் சரி, வீதி வீதியா போய் பிரச்சாரம் பண்றதா இருந்தாலும் சரி, என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்மிஷன் டீம் கிட்ட போய் பர்மிஷன் வாங்கிட்டு தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா போய் பிரச்சாரம் பண்ணணும். சரியா? ரொம்ப முக்கியமான ஒரு டீம் இது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை கொஞ்சம் ஹெக்டிக்கா இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய கட்சியினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. அது சுவிதா ஆப்னு ஒன்று இருக்கும். அந்த சுவிதா ஆப்ல போய் என்ன பண்ணீங்கன்னா அப்ளை பண்ணிட்டு இங்க பர்மிஷன் டீம் கிட்ட போய் பர்மிஷன் கேட்டுட்டு ரிட்டர்னிங் ஆஃபீஸர் கிட்ட போய் சைன் வாங்குவாங்க. சரியா? இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இப்ப யாருன்னு சொல்றேன். சரியா? இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் கிரேட்ல இருப்பாங்க. அதாவது சென்னை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் எந்த கிரேட்ல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் அப்படின்ற கிரேட்ல இருப்பாங்க.
மற்ற மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் எந்த கிரேட்ல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், அதாவது குரூப் ஒன் பாஸ் ஆகி உடனே டிசி ஆகுறாங்க பார்த்தீங்களா, அவங்க தான் இந்த பொறுப்பு கொடுப்பாங்க. ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர் சொல்லிட்டு அவங்க தான் வந்து என்னவா இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டங்கள், சென்னை அல்லாத மற்ற மாவட்டங்கள்ல தேர்தல் நடத்தும் அலுவலராக மாறுவாங்க. சென்னை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் ரெவன்யூ ஆஃபீஸர் தான் என்னவா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிட்டர்னிங் ஆஃபீஸரா இருப்பாங்க. இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸருக்கு உதவிகரமா யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ஸ் ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அப்படின்ட்டு இருப்பாங்க. இவங்க எந்த கிரேட்ல இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாசில்தார் கிரேட்ல இருப்பாங்க. சரியா? ஸோ இவங்க கீழே யாரெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க? ரெவன்யூ டீம்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, கார்பரேஷன் டீம்ஸும் ஒர்க் பண்ணுவாங்க. கார்பரேஷன் இருக்கு அப்படின்னா கார்பரேஷன் டீம் ஒர்க் பண்ணுவாங்க. இவங்க கூட மற்ற டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் ஒரு சில ஆட்கள் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. மேக்சிமம் யார் பார்ப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வருவாய்த்துறையினர் தான் பார்ப்பாங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ எந்தெந்த டீமை பத்தி பார்த்துட்டோம். அதாவது விஎஸ்டி எஸ்எஸ்டி டீம், வீடியோ சர்வேலன்ஸ் டீம், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், இவங்களை கண்காணிக்கிறது ஒரு டீம் இருப்பாங்க. தென் பர்மிஷன் சொல்லிட்டு ஒரு டீம் இருப்பாங்க. சரி, இவங்க 2 டீம் தான் முக்கியமான டீம். இப்போ வேற என்னெல்லாம் டீம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்டல் பேலட் அப்படின்ட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா, தபால் வாக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த தபால் வாக்குன்றது சும்மா கொஞ்சம் ஓட்டு தான் வருது, சாதாரண வேலைன்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் தவறான விஷயம். இதுல எவ்வளவு வேலைகள் இருக்கு தெரியுமா? ஆரம்பத்துல இருந்து எலெக்ஷன், அதாவது அந்த எலெக்ஷன் டே வரைக்கும் முடியாது. அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ண வேண்டியது இருக்கும் இந்த போஸ்டல் பேலட்ல. அதாவது ஃபர்ஸ்ட் போஸ்டல் பேலட் போடணும் அப்படின்னா ஃபார்ம் 12 அப்படின்ட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி தரணும். யார் யாரெல்லாம் போஸ்டல் பேலட் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85 வயசுக்கு மேல இருக்கிறவங்க, டிசேபிலிட்டி பீப்புள் வந்து அலோடு. அது மட்டும் இல்லாம கவர்மெண்ட் சர்வெண்ட், அதாவது எலெக்ஷன் டே அன்னைக்கு ஒர்க் பண்ணக்கூடிய கவர்மெண்ட் சர்வெண்ட், எஸ்பெஷலி போலீஸ், ரெவன்யூ ஸ்டாஃப் ஒர்க் பண்றாங்க இல்லையா, அவங்கலாம் வந்து என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த தபால் வாக்கை கொடுக்கலாம். இது சொல்றதுக்கு வேணா கொஞ்சம் ஈஸியா இருக்கிற மாதிரி தெரியலாம். இது வந்து ஒரு ஹெக்டிக்கான பணி. சரியா? அதாவது உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து கொளத்தூர் தொகுதியில ஒர்க் பண்ணேன். அதாவது தமிழ்நாடே இல்ல இந்தியாவே திரும்பி பார்த்த தொகுதியில தான் நான் வந்து எலெக்ஷன் டியூட்டி பார்த்தேன். சரியா? இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா நான் ஒரு கொளத்தூர் தொகுதியில வேலை பார்க்கிறேன். ஆனா சொந்த ஊர் என்ன பார்த்தீங்கன்னா தூத்துக்குடின்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து என்ன பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா தூத்துக்குடிக்கு என்ன பண்ணுவேன்னா தபால் வாக்கு அனுப்புவேன். அந்த அந்த தூத்துக்குடிக்கு அனுப்பக்கூடிய பொறுப்பு யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூருக்கு தான் இருக்கு. சரிங்களா? தூத்துக்குடியில சில பேர் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா கொளத்தூருக்கு ஓட்டு அளிப்பாங்க. கொளத்தூர்ல இருக்கிற ஒரு வேட்பாளருக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்னா தூத்துக்குடியில இருந்து கொளத்தூருக்கு வரும். அதெல்லாம் கண்காணிக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூர் தான் பார்த்துக்கணும். சரியா? ஸோ இது மாதிரி சொல்றதுக்கு வந்து சிம்பிளா இருந்தாலும் இது ஏகப்பட்ட ஒரு பெரிய பணி இந்த போஸ்டல் பேலட். போஸ்டல் பேலட் விண்ணப்பிக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும். அந்த ஃபார்ம் பேர் வந்து ஃபார்ம் 12 அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு பணி வந்து ஆரம்பத்துல இருந்து இதுவும் போயிட்டு இருக்கும். இதுவும் முடியாத ஒரு பணி, சீக்கிரமா முடியாது. அதாவது எலெக்ஷன் டே வரைக்கும் போயிட்டு இருக்கும் இந்த பணி. அதுக்கு அடுத்தது மேஜரா ஒரு பணி ஸ்டார்ட் ஆகுது என்னன்னு பாத்தீங்கன்னா, அது ஃபேமஸான ஒரு பணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நாமினேஷன், வேட்புமனு தாக்கல் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? எல்லா வேட்பாளர்களும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. தகுதி உள்ள வேட்பாளர் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் பண்ணுவாங்க. அதாவது பிசி அதர் கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 பே பண்ணணும். எஸ்சி கேண்டிடேட்ஸ் இருந்தாங்க பார்த்தீங்கன்னா 5,000 பே பண்ணணும். சரியா? இப்போ என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாமினேஷன் வந்து தாக்கல் பண்றாங்க. நாமினேஷன் வந்து ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு. டைம் கொடுப்பாங்க இல்லையா? டைம் முடிஞ்ச உடனே ஃபார் எக்ஸாம்பிள் நான் கொளத்தூர் கான்ஸ்டியூன்சி ஒர்க் பண்ணேன் இல்லையா? அப்போ வந்து மொத்தம் 40க்கு மேல என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணாங்க வேட்பாளர்கள். அதுல நாங்க எத்தனை பேர் வந்து ரிஜெக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போக ஒரு 35 கேண்டிடேட் வந்து ஃபைனலைஸ் பண்ணோம். சரியா? அந்த 35 கேண்டிடேட்டை ஃபைனலைஸ் பண்ணி ஃபார்ம் 7A அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். அந்த ஃபார்ம் 7Aல தான் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஃபைனலைஸ், அதாவது இறுதி பட்டியல் வெளியிடுறாங்க பார்த்தீங்கன்னா வேட்புமனு தாக்கல் முடிந்ததுக்கு அப்புறமா இறுதி பட்டியல் இவங்க தான் வந்து போட்டியிட போறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா வெளியிடுவாங்க. அந்த ஃபார்ம் பேர் தான் ஃபார்ம் 7A அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல தான் என்ன பண்ணுவாங்க ஃபைனல் கேண்டிடேட் வந்து வெளியிடுவாங்க. கொளத்தூரை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 35 கேண்டிடேட் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவோம். சரியா? அதுல ஃபேமஸ் கேண்டிடேட் யாரு? ஸ்டாலின் அவர்கள் இருந்தாரு, விஎஸ் பாபு அவர்கள் எல்லாம் இருந்தாங்க. இவங்க எல்லாம் செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணாங்கன்னா இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டோட சேர்த்து மொத்தம் 35 கேண்டிடேட் வந்து செலக்ட் பண்ணி ஃபார்ம் 7Aல தான் வெளியிடுவாங்க. நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. இறுதி பட்டியல் வெளியானது சொல்றாங்க பாத்தீங்களா? அது எந்த ஃபார்ம் பாத்தீங்கன்னா ஃபார்ம் 7A. நாமினேஷன் முடிஞ்சிச்சா? இப்போ இன்னொன்னு வாங்க, இவிஎம் மிஷின்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? இவிஎம் மிஷின் என்னென்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன இருக்கும்? பேலட் யூனிட், நீங்க பட்டன் ஏத்துறீங்களே அது பேலட் யூனிட், இன்னொன்னு கண்ட்ரோல் யூனிட், அதுக்கப்புறமா விவி பேட்னு சொல்லிட்டு நீங்க ஸ்லிப் பாக்குறீங்க இல்லையா? இந்த 3 விஷயம் இருக்கும். இந்த 3 விஷயம் என்ன ஆகும் பாத்தீங்கன்னா நம்மளோட ஒரு கான்ஸ்டிடியூன்சிக்கு வந்து சேரும். எலெக்ஷனுக்கு முன்னாடி நாளே அதாவது 2-3 வாரத்துக்கு முன்னாடி வந்து சேர்ந்துரும். இந்த இவிஎம் வந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல செலக்ட் பண்ணிடுவாங்க. அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல போய் இந்த இவிஎம் மிஷின் எல்லாம் வச்சுருவாங்க. அந்த இவிஎம் மிஷின் எல்லாம் பாதுகாக்கிறதுக்கு ஒரு டீம் ஒர்க் பண்ணுவாங்க.
இரவும் பகலுமா ஒர்க் பண்ணுவாங்க, ஷிஃப்ட் ஒர்க்ல ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? இந்த இவிஎம் மிஷின் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இவிஎம் மிஷின் வந்து ஒர்க், அதாவது அந்த போலிங் டே அன்னைக்கு சில பேர்ல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா வந்து வேலை செய்வாங்க இல்லையா, எலெக்ஷன் டே அன்னைக்கு என்ன பண்ணாங்க, நீ உள்ள என்டர் ஆன உடனே ஒரு சில பேர் என்ன பண்ணாங்க, படிப்பாங்க, நேம் இருக்கா பார்ப்பாங்க, ஒருத்தவங்க மை வைப்பாங்க, ஒருத்தவங்க கண்ட்ரோல் யூனிட் அழுத்துவாங்க, அவங்க வேலை செய்றாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இந்த இவிஎம் மிஷினை எப்படி ட்ரைனிங் கொடுக்கணும், எப்படி வந்து அது வந்து எப்படி வந்து ஒர்க் பண்ண செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அந்த அந்த மெம்பர்ஸுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ஒரு டீம் வந்து ரெவன்யூ சைட்ல இருந்து ஒர்க் பண்ணோம். அது வந்து ட்ரைனிங் டீம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரியா? இவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஃபிஷியல்ஸ்க்கு என்ன பண்ணுவாங்கன்னா ட்ரைனிங் கொடுப்பாங்க. சரியா? இதுக்கு ஒரு ட்ரைனிங் டீம். என்னென்ன டீம் சொன்னேன்? பர்மிஷன் டீம் ஒண்ணு சொன்னேன். அந்த விஎஸ்டி, எஸ்எஸ்டி டீம்னு ஒண்ணு சொன்னேன். போஸ்டல் பேலட் டீம்னு ஒண்ணு சொன்னேன். அதுக்கப்புறம் நாமினேஷன் டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவிஎம் டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அதுக்கப்புறமா ட்ரைனிங் டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. இவ்வளோ டீம்ஸ் வந்து இன்னும் டீம் முடிக்கல. இன்னும் இருக்கு நிறைய பேர். இவங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? இப்ப வந்து இந்த போலிங் பர்சன்ஸ், அதாவது போலிங் டே அன்னைக்கு ஓட்டு போடுற நாள் அன்னைக்கு ஒர்க் பண்ணவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும் இல்லையா, அந்த ஓட்டு போடுற நாள் அன்னைக்கு ஒர்க் பண்றவங்க லிஸ்ட்டை நான் சொல்றேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ உதாரணத்துக்கு நான் கொளத்தூர் தொகுதியில ஒர்க் பண்ணேன். மொத்தம் 286 போலிங் ஸ்டேஷன் இருந்தது. 286 ஓட்டு போடும் மையங்கள் இருக்கு. சரியா? மொத்தம் எத்தனை? 286 அப்படின்ட்டு இருக்குது. இந்த 286 போலிங் ஸ்டேஷன்ல எத்தனை பேர், ஒரு போலிங் ஸ்டேஷன்ல எத்தனை பேர் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா 4 பேர் ஒர்க் பண்ணாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு போலிங் ஸ்டேஷன்ல ஒரு 3 போலிங் ஆஃபீஸர் இருப்பாரு. போலிங் ஆஃபீஸர் 1, போலிங் ஆஃபீஸர் 2, போலிங் ஆஃபீஸர் 3. அவங்க 3 போலிங் ஆஃபீஸர் இருக்காரா, இவங்களுக்கு தலைவரா பிரிசைடிங் ஆஃபீஸர் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் வந்து ஒரு போலிங் ஸ்டேஷன்ல இருப்பாங்க. சரியா? அது போல 286 பூத்லயும், அதாவது போலிங் ஸ்டேஷன்ஸ்லயும் 4 பேர் ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? இவங்களுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு ட்ரைனிங் டீம் ஒருத்தவங்க இருப்பாங்க. புரியுதா? சரி, ஓகே. இப்ப 286 போலிங் ஸ்டேஷன் சொல்லிட்டு அதுல 4 பேர் ஒர்க் பண்ணுவாங்க சொல்லிட்டேன். இப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 போலிங் ஸ்டேஷன், ஒரு 25 போலிங் ஸ்டேஷன், ஒரு 10 போலிங் ஸ்டேஷன் சொல்லிட்டு பிரிச்சுப்பாங்க. அது யார் பிரிச்சுப்பாங்க பாத்தீங்கன்னா, ஜோனா பிரிப்பாங்க. அந்த ஜோனுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜோன்ல வந்து 15 போலிங் ஸ்டேஷன்ஸ் இருக்கும். அந்த 15 போலிங் ஸ்டேஷனுக்கு ஒரு ஜோனல் பார்ட்டி ஹெட்டா இருப்பாரு. சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 போலிங் ஸ்டேஷன் எடுத்துக்கோங்க. அந்த 10 போலிங் ஸ்டேஷனுக்கு ஒரு ஜோனல் பார்ட்டி ஹெட்டா இருப்பாரு. அந்த ஒரு போலிங் ஸ்டேஷன் ஒரு போலிங் ஸ்டேஷன்ல யார் இருப்பாங்க? பிரிசைடிங் ஆஃபீஸர் ஒருத்தர் இருப்பாரு. போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3 அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருப்பாங்க. புரியுதுங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கொளத்தூருக்கே நான் வரேன். கொளத்தூர்ல மொத்தம் 286 போலிங் ஸ்டேஷன். அதுல ஜோனா பிரிக்கிறாங்க. அது எத்தனை ஜோனா பிரிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 27 ஜோனா பிரிக்கிறாங்க. இந்த 27 ஜோனா பிரிச்சிருக்காங்க அப்படின்னா அப்ப எத்தனை ஜோனல் பார்ட்டி இருப்பாரு? ஒரு ஜோனுக்கு ஒரு ஜோனல் பார்ட்டி. அப்ப 27 ஜோனல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா பிரிச்சிருவாங்க. இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து கடைசியா சொல்றேன். சரியா? இப்ப பிரிச்சுட்டாங்களா? இப்ப என்ன நடக்குது? நாமினேஷன்ல ஃபார்ம் 7A வந்து அனௌன்ஸ் பண்றாங்க. கரெக்டா? ஃபார்ம் 7A என்னது? ஃபைனல் கேண்டிடேட் லிஸ்ட். சரியா? அந்த லிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் நான் குளத்தூர்ல எத்தனை பேர் சொன்னேன்? 35 பேரு பிளஸ் 1 நோட்டா, மொத்தம் 36 லிஸ்ட் ரெடி பண்ணும். ஸ்லிப் ரெடி பண்ணிடுவாங்க. கரெக்டா? அதை கொண்டு வந்து இவிஎம் மிஷின்ல செட் பண்ணுவாங்க. பேலட்ல நம்ம நம்பர் அழுத்துறோம் இல்லையா, 1, 2, 3ன்னு சொல்லிட்டு, அதை இவிஎம் மிஷின்ல செட் பண்ணுவாங்க. புரியுதா? அந்த இவிஎம் மிஷின்ல செட் பண்ற வேலை எப்படி இருக்கு தெரியுமா? ரொம்ப வந்து நாங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 6 மணிக்கு அந்த வேலையை செய்யறதுக்கு கிளம்பணும். அதாவது ஒரு 6 மணிக்கு நான் வீட்டுல இருந்து கிளம்பி ஒரு 7 மணிக்கு அங்க போய் சேர்ந்தேன். 7 மணிக்கு அந்த வேலை ஸ்டார்ட் ஆகுது. எந்த வேலை? கேண்டிடேட் செட்டிங் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. கேண்டிடேட் செட்டிங் ஒர்க்னா அந்த இவிஎம் மிஷின்ல அதாவது நாமினேஷன்ல ஃபைனலிஸ்ட் ஆன கேண்டிடேட்டை செட் பண்ணுவாங்க. அதான் கேண்டிடேட் செட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. 7 மணிக்கு ஆரம்பிச்ச அந்த வேலை விடிய விடிய அந்த வேலை கண்டினியூவே ஆயிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட நான் வந்து 3 மணிக்கு தான் நைட்டு வீட்டுக்கு போனேன். என்ன பண்ணுவாங்கன்னா, ஜோனல் பார்ட்டின்னு சொன்னேன் இல்லையா, ஜோனல் பார்ட்டிக்கு அசிஸ்டன்ட் ஜோனல் பார்ட்டி ஒருத்தவங்க இருப்பாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கேண்டிடேட் செட் பண்ணாங்க. ஒரு பேலட் யூனிட்லயும், அதாவது 286 போலிங் ஸ்டேஷன் சொன்னா, அந்த 286 போலிங் ஸ்டேஷன்லும் ஒரு இவிஎம் மிஷின் இருக்குமா, அந்த 286 பேலட் யூனிட்ல என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா, இந்த கேண்டிடேட்டை செட் பண்ணுவாங்க. அதாவது ஒரு பேலட் யூனிட்ல 16 கேண்டிடேட், இன்னொரு பேலட் யூனிட்ல 16 கேண்டிடேட். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 35, 36ன்னு சொன்னா 35 பிளஸ் 1 நோட்டா சொன்னா 3 பேலட் யூனிட் வந்து கொளத்தூர் தொகுதிக்கு ஒதுக்கி என்ன பண்ணாங்கன்னா செட் பண்ணாங்க. செட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா அகைன் வந்து அதே ரூம்ல வச்சுட்டு இவிஎம் ப்ரொடெக்ட் பண்ற டீம் இருப்பாங்க பாத்தீங்களா, அதே டீம் அவங்க
ஒர்க் பண்ணுவாங்க. புரியுதா? இப்போ நாமினேஷன் ஃபைனல் ஆயிடுச்சு, கேண்டிடேட் செட் பண்ணியாச்சு, போஸ்டல் பேலட் அங்கே ரெடி, அங்கே வந்து அதே அப்படியே ஒர்க் போயிட்டே இருக்கும். சைமல்டேனியஸாக பர்மிஷன் ஒர்க் போயிட்டு இருக்கும். இந்த வீடியோ சர்வேலன்ஸ் டீம், ஸ்டாட்டிக் சர்வேலன்ஸ் டீம், பறக்கும் படையெல்லாம் சொன்னால அவங்களும் அந்த வேலையை அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படியே போயிட்டு இருக்கு அப்படின்னா கரெக்டாக என்ன டேக்கு வர போகிறோம்? எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்துடுவோம். எலெக்ஷன் டே அன்னைக்கு அந்த இப்போ ட்ரைனிங் நான் சொன்னேன் இல்லையா, இந்த எலெக்ஷன் டேக்கு வரதுக்கு முன்னாடி இந்த ட்ரைனிங் டீம் வந்து அந்த போலிங் ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3லாம் என்ன பண்ணுவாங்க? 3 ட்ரைனிங் கொடுத்துருப்பாங்க. சரி, ஓகே. இந்த போலிங் ஆஃபீஸர்லாம் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் என்ன இருப்பாங்க? அதர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. அதாவது கார்பரேஷன்ல இருந்து இருப்பாங்க, எஜுகேஷன் டீம்ல இருந்து இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருப்பாங்க, கோஆபரேட்டிவ் சொசைட்டில இருந்து டிபார்ட்மெண்ட்ல இருந்து வருவாங்க. ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த எலெக்ஷன் டே அன்னைக்கு ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் தான் இந்த போலிங் ஆஃபீஸர். இந்த ஜோனல் பார்ட்டி வந்து எல்லாத்துக்கும் இன்சார்ஜ் இருக்கணும். இவிஎம் ப்ரொடெக்ட் பண்றதுக்கும் இருக்கணும், அந்த கேண்டிடேட் செட்டிங்ல இருப்பாங்க, எல்லாத்துலயும் இருப்பாங்க. ஜோனல் பார்ட்டி மேக்ஸிமம் யாரா இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்பரேஷன் டீமா இருப்பாங்க. சரியா? இப்போ எலெக்ஷன் டே அன்னைக்கு வந்துடும். எலெக்ஷன் டே அன்னைக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரெவன்யூ டீமுக்கு மேக்ஸிமம் வேலை இருக்காது. யாருக்கு வேலை இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா, ஒரு போலிங் ஸ்டேஷன்ல 4 பேர் இருப்பாங்க. ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3. இந்த 4 பேர் என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் டேக்கு முன்னாடி டே அன்னைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு டீம் ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கும் வண்டியில என்ன பண்ணுவாங்கன்னா இந்த இவிஎம் மிஷினை ஏத்தி அனுப்புவாங்க. நான் எத்தனை ஜோனல் பார்ட்டின்னு சொன்னா 27 ஜோனல் பார்ட்டி, எத்தனை 286 போலிங் ஸ்டேஷனை பிரிச்சுப்பாங்க. புரியுதுங்களா? இப்ப என்ன பண்ணுவாங்க எலெக்ஷன் டே அன்னைக்கு முன்னாடி டேக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய ட்ரங்க் வண்டி வரும். அந்த ட்ரங்க் வண்டியில என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா இந்த இவிஎம் மிஷினை ஜோனல் பார்ட்டி ஏத்திட்டு போவாரு. ஒரு ஜோனல் பார்ட்டிக்கு 10 போலிங் ஸ்டேஷன் இன்சார்ஜா இருக்கலாம், இல்ல 15 போலிங் ஸ்டேஷன் இன்சார்ஜா இருக்கலாம். எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்த ட்ரங்க் பெட்டிக்கு ஏத்திட்டு எல்லாத்தையும் அந்த ட்ரங்க் பெட்டிக்குள்ள அந்த இவிஎம் மிஷினை ஏத்திட்டு அந்த ஸ்கூல்ஸுக்கு போயிடுவாரு. அதாவது பூத்து எந்தெந்த பூத் அலோகேட் பண்ணியிருக்காங்களோ அந்த பூத்துக்கு அந்த ட்ரங்க் பெட்டியை என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த எலெக்ஷன் நாளைக்குன்னா இந்த முந்தா நாள் என்ன பண்ணிடுவாங்கன்னா கொண்டு போயிடுவாரு. ஜோனல் பார்ட்டி தான் இன்சார்ஜ். சரியா? அவங்க தான் வந்து ஜோனல் பார்ட்டியும் அசிஸ்டன்ட் ஜோனல் பார்ட்டியும் என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த இவிஎம் மிஷின்லாம் எடுத்துட்டு அந்த போலிங் ஸ்டேஷனுக்கு போயிடுவாங்க. சரியா? போலிங் ஸ்டேஷனுக்கு போறதுக்கு முன்னாடி மெட்டீரியல் எல்லாம் கொடுக்கணும். கரெக்டுங்களா? வெறும் இவிஎம் மிஷின் மட்டும் கொடுக்க கூடாது. ஏகப்பட்ட மெட்டீரியல் கொடுக்கணும். அது சொல்ல டைமே நிறைய இருக்கு. ஒரு மெட்டீரியல் டீம்னு ஒருத்தவங்க இருப்பாங்க அதை கொடுக்கறதுக்குன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் நைட்டு இரவு பகலா 2 நாளா ஒர்க் பண்ணுவாங்க. இந்த மெட்டீரியல் வந்து 286 போலிங் ஸ்டேஷனுக்கும் பிரிச்சு கொடுக்கறதுக்காக அந்த மெட்டீரியல் டீம் ஒர்க் பண்ணுவாங்க. அதுவும் ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் தான் ஒர்க் பண்ணுவாங்க. சரியா? மெட்டீரியல் என்ன பண்ணுவாங்கன்னா ஜோனல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அந்தந்த போலிங் ஸ்டேஷன் கொண்டு போனோம் இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெட்டீரியல் ஒரு போலிங் ஸ்டேஷனுக்கும் கரெக்டா கொடுத்து அனுப்புவாங்க ஜோனல் பார்ட்டிக்கு. சரியா? இப்ப என்ன பண்றாங்க அந்த ஜோனல் பார்ட்டி வந்து என்ன பண்றாரு அந்த மெட்டீரியல் கொண்டு போய் வச்சுட்டு எலெக்ஷன் டே அன்னைக்கு ரெடி ஆயிடுறாங்க. சரியா? எலெக்ஷன் டே அன்னைக்கு யார் ரெடி ஆக போறா, வேலை செய்ய போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ப்ரிசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3 ரெடி ஆயிடுறாங்களா? எலெக்ஷன் டே அன்னைக்கு நீங்க என்ன பண்றீங்க? ஓட்டு போட போறீங்க. ஒரு 3 பேரை நீங்க பாப்பீங்க. ஒருத்தர் லிஸ்ட்டை செக் பண்ணுவாரு, லிஸ்ட்டை செக் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு, ஒருத்தர் இன்னொருத்தருக்கு அனுப்பாரு, அவர் கண்ட்ரோல் யூனிட் அழுத்துவாரு, ஒருத்தர் மை வைப்பாரு, கடைசியா என்ன பண்ணுவீங்க பாத்தீங்கன்னா ஓட்டு போட்டு வருவீங்க. இதெல்லாம் யாருடைய வேலைன்னா நான் சொன்ன 4 பேரோட வேலை. சரியா? எலெக்ஷன் அது போயிட்டு இருக்கிற வரைக்கும் ரெவன்யூ டீமுக்கு வேலை இல்லை, அதாவது எங்களுக்கு வேலை இல்லை. எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வேலை ஸ்டார்ட். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எலெக்ஷன் முடிஞ்சிருச்சா, ஜோனல் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா 27 ஜோனல் பார்ட்டி சொன்னா குளத்தூருக்கு அந்த 27 ஜோனல் பார்ட்டி யாருக்கு இன்சார்ஜ், அந்த 286 போலிங் ஸ்டேஷனுக்கு இன்சார்ஜ்னு சொன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே ட்ரங்க் பெட்டியில ஓட்டு போட்ட இவிஎம் மிஷினை என்ன பண்ணுவாங்கன்னா ஏத்திட்டு வந்து லோயலா காலேஜ், ஃபார் எக்ஸாம்பிள் கொளத்தூர் கான்ஸ்டிடுவன்சி வந்து லோயலா காலேஜ்ல வச்சிருந்தாங்க கவுண்டிங் சென்டர், அங்க கொண்டு வருவாங்க. அதே போல 234 தொகுதிகளுக்கும் ஒரு இடத்துல கவுண்டிங் சென்டர் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் லோயலா காலேஜ்ல வந்து 5 கான்ஸ்டிடுவன்சியோட கவுண்டிங் சென்டர் அங்கதான் இருந்தது. கொளத்தூர், ஃபார் எக்ஸாம்பிள் கொளத்தூர், பெரம்பூர், தௌசண்ட் லைட்டு, எக்மூர், அண்ணா நகர், இந்த 5 கான்ஸ்டிடுவன்சியும் லோயலா காலேஜ்ல வச்சிருந்தாங்க. ஸோ கொளத்தூரும் லோயலா காலேஜ் இருந்ததால நாங்க எல்லாரும் என்ன பண்ணிட்டோம் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் டே அன்னைக்கு ஈவினிங் வந்து நாங்க அங்க போயிட்டோம், லோயலா காலேஜ்ல போயிட்டோம். என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் 7 மணிக்கு அங்க போனேன். 11 மணிக்கு ஒரு வண்டியா ட்ரங்க்ல வரும். ட்ரங்க்ல ஏத்திட்டு போனது என்ன பண்ண ஓட்டு போட்டதுக்கு அப்புறம் ஒரு வண்டியா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த லோயலா காலேஜுக்கு வந்து சேரும். சரியா? இந்த யார் எடுத்துட்டு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜோனல் பார்ட்டின்னு ஒருத்தவங்க சொன்னாங்க பாத்தீங்கன்னா இனிமேல் அவங்க தான் இன்சார்ஜ். ஒரு போலிங் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜோனல் பார்ட்டிக்கு 10 போலிங் ஸ்டேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 10 போலிங் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய இவிஎம் மிஷின்லாம் கலெக்ட் பண்ணி அவர் தான் கொண்டு வந்து லோயலா காலேஜ்ல சேர்க்கணும். அவர் தான் இன்சார்ஜ். சரியா? என்ன பண்ணுவாரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வண்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஜோனல் பார்ட்டி இறங்கி வந்து பொட்டியை வச்சுட்டு மட்டும் போயிடுவாரா? கண்டிப்பா கிடையாது. அவர் என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17C ஃபார்ம் ஒன்று கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஃபார்ம் இது. 17C ஃபார்ம்ல என்ன இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த போலிங் ஸ்டேஷன்ல எத்தனை ஓட்டர்ஸ் இருந்தாங்க, அந்த ஓட்டர்ஸ்ல எத்தனை வந்து ஆண்கள் பெண்கள், அது மட்டும் இல்லாம
அந்த நாள் அன்னைக்கு எலெக்ஷன் டே அன்னைக்கு எத்தனை பேர் ஓட்டு போட்டாங்க அப்படின்னு சொல்ல லிஸ்ட் இருக்கிறது தான் 17C படிவம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த படிவத்தை வந்து யாருக்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து கரெக்டா அந்த வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு அதை ரிசீவ் பண்றதுக்கு. சரியா? அப்போ ஜோனல் பார்ட்டி வருவாரு, என்ன பண்ணுவாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜோனல் பார்ட்டி வந்து அந்த 17C ஃபார்மை கொடுப்பாரு. ஓகேவா? அப்ப 286 போலிங் ஸ்டேஷனுக்கும் 27 ஜோனல் பார்ட்டி இன்சார்ஜா, அந்த 27 ஜோனல் பார்ட்டியும் வந்து அந்த 17C ஃபார்மை எல்லாருக்கிட்டையும் கொடுக்கணும். அதாவது கோலத்தூர் கான்ஸ்டிடுவன்சி கிட்ட கொடுக்கணும். அதுக்கு ஒரு டீமா நாங்க ஒர்க் பண்ணோம். அதுக்கு இன்சார்ஜ் அது ரிட்டர்னிங் ஆஃபீஸர் தான். சரியா? இது எத்தனை மணிக்கு தெரியுமா போச்சு? நைட்டு 8 மணிக்கு கிளம்பி போனேன். அதாவது எலெக்ஷன் போலிங் டே முடிஞ்சு ஈவினிங் கிளம்பி போய் உட்கார்ந்ததுதான். காலையில 8:30 மணி வரைக்கும் ஒரு வண்டியா வந்து 17C ஃபார்ம் செக் பண்ணி நைட்டு ஃபுல்லா கண்ணை மூடவே நேரம் இல்லைங்க. நான் கூட ஒரு 1 ஹவர் போய் தூங்கிட்டேன். ஆனா ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து கண் முழிச்சு எல்லா 17C ஃபார்மும் கரெக்டா வாங்கணும். ஏன்னா ரொம்ப முக்கியங்க. கவுண்டிங் டேனே கிராஸ் செக் பண்ணுவாங்க அது. சரியா? ஸோ இந்த வேலை முடிஞ்சிச்சா, அந்த டியூட்டி பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ரிசப்ஷன் டியூட்டி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, அந்த கலெக்ட் பண்ண அந்த இவிஎம் மிஷின்லாம் கொண்டு வந்து ஸ்ட்ராங் ரூம் அப்படின்னு கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா வைப்பாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நியூஸ்லாம் பார்த்துருங்க, ஸ்ட்ராங் ரூம்ல வச்சு சீல் வச்சதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா? கொளத்தூருக்கு 286 தொகுதி 286 பெட்டியும் கொண்டு போய் ஸ்ட்ராங் ரூம்ல வைப்பாங்க. என்னென்ன வைப்பாங்க? என்னென்ன இருக்கும்? கண்ட்ரோல் யூனிட்டு, பேலட் யூனிட்டு, அப்புறம் வந்து விவிபேட். இந்த 3 மிஷினும் ஒரு போலிங் ஸ்டேஷன்ல வைப்பாங்க. அது கூடவே என்ன தெரியுமா வைப்பாங்க? அந்த 17C ஃபார்ம் சொன்னோன்னா அதையும் சேர்த்து வச்சிருவாங்க. இதான் ஸ்ட்ராங் ரூம்ல வச்சிருவாங்க. இதோட வேலை முடிஞ்சுச்சு. அதுக்கப்புறமா ஃப்ரீயா இருக்கும். கொஞ்சம் ஓரளவுக்கு வேலை இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் ஆகும் வேலை. அது என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டிங் டே அன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்னா, அந்த இன்பிட்வீன் என்ன தெரியுமா வேலை நடக்கும்? கவுண்டிங் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு ட்ரைனிங் கொடுப்பாங்க. கவுண்டிங் ஸ்டாஃப்ஸ் யார் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி தான் போடுவாங்க. எங்களை போட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அது ஒரு புரோட்டோகால் இருக்கு, போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க எங்களுடைய வேலை என்ன பார்த்தீங்கன்னா, சூப்பர்வைஸ் பண்ற வேலை. சரியா? டீடைல்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அப்டேட் பண்ற வேலை தான் ரெவன்யூ அஃபீஷியல்ஸ் உடைய வேலை. சரி, ஓகே. என்ன பண்ணுவாங்க? ட்ரைனிங் கொடுக்குற வேலை போகும். இப்போ கவுண்டிங் டே வந்துருச்சு. கவுண்டிங் டே வந்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. மார்னிங் எத்தனை மணிக்கு போயிடணும் அப்படின்னா, அதாவது கவுண்டிங் டே அன்னைக்கு நான் வந்து 5 மணிக்கு கிளம்பி போயிட்டேன். என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வேலை வந்து ஐடி கார்டு கொடுத்தேன். வந்தவங்களுக்கு என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, ஐடி கார்டு கொடுத்தாதான் கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணா மட்டும்தான் என்ட்ரி உள்ள. ஸோ கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ணி என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஐடி கார்டு எடுத்துட்டு எல்லாரும் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, உள்ள அலோவ் பண்ணணும். பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் வேலை என்ன ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவுண்டிங் சென்டர் எப்படி இருக்கு? நிறைய பேர் நீங்க நியூஸ்ல பார்த்துருப்பீங்க. டேபிளா பிரிச்சிருப்பாங்க. இப்போ குளத்தூருக்கு எத்தனை எத்தனை போலிங் ஸ்டேஷன் சொன்னா 286 சொன்னா மொத்தம் 14 டேபிளா உட்கார வச்சாங்க. 14 டேபிளா என்ன பண்ணாங்க? கவுண்டிங் அஃபிஷியல் உட்கார வச்சிருந்தோம். உட்கார வச்சு என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ரவுண்டா என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கண்ட்ரோல் யூனிட்டை மட்டும் தான் எடுத்துட்டு வருவாங்க. புரியுதுங்களா? இந்த கண்ட்ரோல் யூனிட் தான் மொத்த ரிசல்ட்டா இருக்க போகுது. கண்ட்ரோல் யூனிட்டை மட்டும் இப்போ 286 போலிங் ஸ்டேஷனுடைய கண்ட்ரோல் யூனிட்டை மட்டும் எடுத்துட்டு வந்து அந்த கவுண்டிங் அஃபிஷியல் கிட்ட கொடுத்துருவோம். கொடுத்து என்ன பண்ணுவாரு பார்த்தீங்கன்னா, அதை சுத்தி யார் இருப்பா? சும்மா வந்து ஓப்பன் பண்ணி ரிசல்ட்டை பார்த்துடக்கூடாது. அதை சுத்தி எல்லா பொலிட்டிக்கல் ஏஜென்ட்ஸும் உட்காந்துட்டு இருப்பாங்க. அதாவது டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே எல்லா பொலிட்டிக்கல் அஃபிஷியல்ஸோட முன்னிலையில தான் இந்த கண்ட்ரோல் யூனிட்டை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி காட்டணும். அவங்க எங்க ப்ரேயர்லாம் என்ன பண்ணுவாங்க? அஃபிஷியல்ஸ் உட்காந்துருப்பாங்க. இந்த பக்கம் வந்து கூண்டு மாரி போட்டிருப்பாங்க. அந்த கூண்டுக்கு அந்த பக்கம் அரசியல்வாதிகள் இருப்பாங்க. அவங்க கிட்ட திறந்து காட்டணும். ரிசல்ட்டை பார்த்துட்டு என்ன பண்ணுவோம், அந்த 14 டேபிள் குளத்தூருக்கு போட்டாங்க. வேற தொகுதிகளுக்கு அது மாறும். சரியா? 14 டேபிள் போட்டிருந்தாங்க. அந்த 14 டேபிள்ல இருக்கிற டேட்டாவை நான் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவேன், நான் என்ன வேலை பார்த்தேன்னு சொல்றேன். அப்ப அன்னைக்கு அந்த 14 டேபிள்ல இருக்கிற டேட்டாவை வாங்கிட்டு வந்து நான் ஆன்லைன்ல இசிஐக்கு ஒரு வெப்சைட் இருக்கும் இல்லையா? அந்த வெப்சைட்ல நான் அப்லோட் பண்ணுவேன். ஒரு ரவுண்டோட ரிசல்ட் என்ன போடணும். அந்த ரிசல்ட்டை போட்ட உடனே அஃபிஷியலா அந்த கவுண்டிங் ஹால்ல ரிட்டர்னிங் ஆஃபீஸர் அதை அனௌன்ஸ் பண்ணுவேன். ரவுண்ட் 1 முன்னிலை யார் இருக்கா? அது மாதிரி எத்தனை ரவுண்டு போச்சுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொளத்தூர்ல மொத்தம் 21 ரவுண்டு போச்சு. 22வது ரவுண்டு என்னன்னா ஃபார்மாலிட்டிஸ், அது வந்து புரோட்டோகால். என்ன பண்ணணும்? விவி பேட்ல இருக்க ஸ்லிப்பை எண்ணணும். ஒரு போலிங் ஸ்டேஷனுடைய ரேண்டமா ஒரு போலிங் ஸ்டேஷனை எடுத்து அந்த போலிங் ஸ்டேஷன்ல கூட விவி பேட்டை மட்டும் எண்ணி பார்க்கும். மொத்தம் அதோட சேர்த்து மொத்தம் 22 என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ரவுண்டு போச்சு. சைமல்டேனியஸா கவுண்டிங் டே அன்னைக்கு தபால் வாக்கு நான் பேசினேன் பார்த்தீங்களா, தபால் ஓட்டை பத்தி, அதுவும் எண்ணப்படும். தபால் வாக்கு வந்து 8 மணிக்கு எண்ண ஆரம்பிக்கிறாங்கன்னா 8:30 மணிக்கு தான் இவிஎம் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் எங்களுக்கு தபால் வாக்கு என்ன ஆச்சு ப்ராசஸ் போயிட்டு இருந்தது. 12 மணிக்கு தபால் வாக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 12 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க யார் வந்து வெற்றியாளர்னு சொல்லிட்டு. தபால் வாக்குல டிஎம்கே அதுல வின் பண்ணாங்க கொளத்தூர்ல. சரியா? தபால் வாக்குல வின் பண்ணது டிஎம்கே தான். சரியா? அதே போல கொளத்தூரை பத்தி பேசிட்டு இருக்காங்க. 22 ரவுண்ட்ல தான் என்ன ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த 22 ரவுண்ட்லயுமே ஒரே ஒரு ரவுண்ட்ல மட்டும் தான் ஸ்டாலின் அவர்கள் வந்து முன்னிலை வகிச்சாரு. மற்ற ரவுண்ட்ல எல்லாமே விஎஸ் பாபு தான் முன்னிலையில இருந்தார். சரியா?
சரி, ஓகே, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஜஸ்ட் தெரிஞ்சுக்க என்ன ப்ராசஸ் நமக்கு புரிஞ்சுக்கும். சரியா? ஸோ 22 ரவுண்டு நம்ம என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா போச்சு. 22வது ரவுண்டு முடிஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாரு பார்த்தா, ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து யார் வின்னிங் கேண்டிடேட்டோ அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுவாரு. அந்த ஃபார்ம் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார்ம் 22. நீங்க பார்த்தீங்க பெரம்பூர்ல விஜய் ஜெயிச்சுட்டு ஒரு கையை தூக்கிட்டு அந்த ஃபார்மை தூக்கிட்டு வந்து அதை பார்த்திருப்பீங்க வீடியோ. அதுக்கு முன்னாடி பிங்க் கலர் ஃபார்ம் ஒன்று பார்த்துருப்பீங்க, அவர் தூக்கிட்டு வந்தது பார்த்துருப்பீங்க. அந்த பிங்க் கலர் ஃபார்ம் தான் ஃபார்ம் 22. அந்த ஃபார்ம் 22 தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸ் சர்டிஃபை பண்ணுவார். இஸ் தி வின்னிங் கேண்டிடேட் ஃப்ரம் திஸ் கான்ஸ்டுவன்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர் ஃபார்ம் ஆயிருக்கும். சரி, அதாவது பிரிண்ட் ஆயிருக்கும். ஓகேவா? ஸோ வந்து ஃபார்ம் 22 ரொம்ப முக்கியம். அந்த ஃபார்ம் 22ல தான் அந்த கான்ஸ்டுவன்சிக்கான வின்னர் வந்து யார் வெற்றி பெற்றாரோ அவங்க தான் வந்து வாங்கணும். எல்லா கான்ஸ்டுவன்சி வெற்றி பெற்ற வேட்பாளர் வந்து அந்த ஃபார்மை வந்து ரிட்டர்னிங் ஆஃபீஸர் வந்து கொடுத்துருப்பாரு. ஸோ இது வரைக்கும் வேலை முடிஞ்சது. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த முடிஞ்சு போன அந்த எல்லா கண்ட்ரோல் யூனிட், பேலட் யூனிட்டா நீங்க ஓட்டு போடுறீங்களா அதான் பேலட் யூனிட். அதுக்கப்புறமா வந்து விவிபேட் 3 கொண்டு போய் அகெயின் வந்து வேற ஒரு இடத்துல போய் சேஃப்டியா சேர்த்து வைக்கணும். இது வரைக்கும் தாங்க எலெக்ஷன் டியூட்டி. நான் ஒரு 10% தான் சொல்லியிருப்பேன். இது ஏகப்பட்ட ஒர்க்கு. இதே ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நான் பேசுறது. ஸோ இவ்வளோ ஒர்க் இருக்குங்க எலெக்ஷன் டியூட்டி. சாதாரண விஷயம் கிடையாது. என் தொண்டை ஏன் வலிக்குது அப்படின்னா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அங்க விஜய் வந்தாரு. ஆக்சுவலா விஜய் ஃபேன்ன்றதுனால விஜய் வந்து ஆக்சுவலா எங்க தொகுதி பக்கத்திலே பெரம்பூர் தொகுதியும் என்னாங்க. ஸோ விஜய் வந்ததுக்கு அப்புறம் நாங்கெல்லாம் போய் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு அங்க விஜயை பார்க்கவே நாங்க அப்படியே ஆர்வம் மீறி நான் கத்த ஆரம்பிச்சிட்டேன்னா தொண்டை கட்டிக்கிச்சு எனக்கு. சரியா? ஸோ புது சிஎம் 2-3 நாள்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுதான் எலெக்ஷன் பணி. வேற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல வரீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்க பார்ப்பீங்க. சார் ரொம்ப கஷ்டமா அப்படின்லாம் கிடையாது. ஜனநாயக நாட்டுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த எலெக்ஷன் தான். இது யாராலையும் செய்ய முடியாது, செய்யவும் கூடாது. ஒரு அரசு அதிகாரி மட்டும் தான் இதை செய்யணும். சரியா? ஸோ டவுட்ஸ் இருந்தா கேளுங்க, கமெண்ட்ல கேளுங்க. தேங்க்யூ, பாய்.